இந்த ஒரு 5-6 லைன் இருக்கிற இந்த லெட்டர் வர்றதுக்கு யானைக்கு பிரசவம் பார்த்த மாதிரி எல்லாரும் பிரசவம் பார்த்தானுங்க. பார்த்தா இது வந்திருக்கு. இதுல என்ன சொல்றான்னா, 5ஆம் தேதி தொழிலாளர்கள் அனுப்பிய மின்னஞ்சல் அடிப்படையில் 7ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தத்தை அவர்கள் திரும்ப பெற்றதாக நிர்வாகம் புரிந்து கொள்ளுகிறது. அது வந்து ஆமா நீங்க வேலை நிறுத்தம் பண்ணிட்டீங்களா ஒத்துக்க மாட்டாராமா, அவரு புரிஞ்சுக்கிறாராமா. ஓ ஸ்ட்ரைக்கு காலா போச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாராமா. அது 1. 2, இந்த ஐடி அன்பிளாக் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனை காரணமாகவும், அதே மாதிரி 6ஆம் தேதி நாங்க உங்களுக்கு அனுப்பி இருக்கிற மின்னஞ்சல் தனித்தனியாக உங்களுக்கு அனுப்பி இருக்கிற மின்னஞ்சல் வழியாக சொன்ன அடிப்படையிலும் தொழிலாளர்கள் 8ஆம் தேதியிலிருந்து பேட்ச் வாரியாக வரணும் ட்ரைனிங் தருவதற்காக. இந்த பேட்ச் வாரியாக வருகிற அந்த மின்னஞ்சல் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அனுப்பப்படும். யார் எப்ப வரணும் அப்படிங்கறது அனுப்பப்படும். 23 பேருடைய சஸ்பெண்ட் ஆன 23 பேருடைய பிரச்சனை சட்டப்படி அதனுடைய டிசிப்ளினரி ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேற்கொண்டு சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதான் அவங்க கொடுத்திருக்கிற லெட்டர். இதுல நமக்கு ஒண்ணு இதுல ஒன்றும் பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. ஆனா இதை வாங்கறதுக்கே இவ்வளவு பிரயத்தனப்பட வேண்டி இருந்தது. இதுல ஏன்னா சரியா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுங்களை நம்பி நாங்க உங்களுக்கு எந்த வாக்குறுதியும் தர முடியாது. நாளைக்கு கோளாறு பண்ணானுங்கன்னா நம்ம கோளாறு இதை விட பெருசா இருக்கும். அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இது எத்தனை நாளைக்கு அதை தாங்கிக்கிட்டே இருக்க முடியும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். நான் பேச்சுவார்த்தையிலே சொன்னேன், ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து ஸ்ட்ரைக் பண்ணித்தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, வேலை செய்யற மாதிரியே தொந்தரவு கொடுக்கலாம். இதெல்லாம் ஒர்க்கர் நினைச்சானா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். அதெல்லாம் சபட்டேஜ், அதெல்லாம் வந்து சதி, அதை நாங்க பண்ண மாட்டோம். அதனால நீங்க வந்து ஒர்க்கரை கோபப்படுத்தாதீங்க, ஆத்திரப்படுத்தாதீங்க. அவங்கள வந்து ஒரு மன நிம்மதியோட வேலைக்கு வந்து போற ஒரு சூழ்நிலைமே உண்டாக்குங்க. நடந்தது நடந்து போச்சு அப்படிங்கறதையும் பேச்சுவார்த்தையில் நாங்க பல முறை சொன்னோம். ஆனா அவங்க புரியல. இப்போ இவ்வளவு நெருக்கடிக்கு பிறகு இது வந்திருக்கு. அதனால நாம வந்து இன்று ஏற்கனவே எடுத்த முடிவுகளை செயல்படுத்துவது சம்பந்தமாக முத்துக்குமார் சொல்வாரு. நாம வந்து கலைஞ்சு போவோம். மின்னஞ்சல் இன்னைக்கு உங்களுக்கு வரும். நாளைக்கு யார் வரணுங்கிறது தெரிவிக்கப்படும். தெரிவித்த அடிப்படையில் அவங்க வரட்டும். மற்றவங்க எப்போ வரணுங்கிறதும் தெரிவிக்கப்படும். இன்னைக்கும் சம்பளம் உண்டு, நாளைக்கும் சம்பளம் உண்டு, ட்ரைனிங்க்கு வந்தாலும் வரலைனாலும் சம்பளம் உண்டு, எப்போ வரீங்களோ சம்பளம் உண்டு அப்படிங்கறதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதை நம்ம பண்ணலாம். இப்போ தொழிலாளர் துறையிலும் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவுல நீங்க ஒரு கன்சிலியேஷன் உடனடியா ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறோம். அவர் பண்ணுவார்னு எதிர்பார்க்கிறோம். பண்ணோம்னா நம்ம மத்தியானம் அதையும் நாம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். தொடர்ல நம்ம ஏஎஸ் அவர்கள் இந்த கடிதத்தினுடைய எல்லா அம்சங்களும் சொல்லிட்டாரு. மன்னிப்பு கொடுத்தாதான் உள்ள விடுவன் என்ற நிர்வாகத்தினுடைய அந்த நடவடிக்கை அரசு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் தாண்டி தொழிலாளருடைய ஒன்றுபட்ட இந்த ஒற்றுமையின் மூலமாக அது இல்லை என்று ஆக்கியிருக்கிறோம். இந்த தேதி முதல் நாங்கள் வேலைக்கு வருகிறோம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதையும் உறுதி செய்து இந்த நாள் முதல் சம்பளம் என்பதை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் சாதித்திருக்கிறோம். 3, நாளை முதல் நம்ம உள்ள போறோங்கிறது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறதெல்லாம் சொன்ன மாதிரி அவங்க நல்லபடியா நடந்தாங்கன்னா எல்லாமே நல்லதே நடப்போம் என்று நல்லதே நினைப்போம். வேற மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா நீங்க உள்ள செய்ய வேண்டிய ஒரே வேலையை மட்டும் செய்யுங்க. உற்பத்திக்கு மட்டும் நல்லா கொடுங்க, நல்ல தெம்பா கொடுங்க. ட்ரைனிங் பத்தி கவலைப்படாது. அவங்க என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க நமக்கு ஏற்கனவே ரிகல்சல் இருக்குது ஒத்திக்க. அந்த ட்ரைனிங் பத்தியும் கவலைப்பட வேணாம். அது திரும்ப என்ன அப்படி பேசினாங்க. ஒண்ணு இந்த காதல வாங்கி நல்லதா இருந்தா இந்த காதல எடுத்துக்க, கெட்டதா இருந்தா இந்த காதலை விட்டு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் வேறு எதையும் நீட்டுகிற எந்த பேப்பரிலும் நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது, கையெழுத்து போட மாட்டோம். மீறி வாங்க நினைத்தால் அதற்குரிய ஆக்ஷனுக்குரிய ரியாக்ஷன் தலைமையிலிருந்து சொல்லுவோம். அதை தவிர நீங்க வேற எதையும் நீங்க யோசிக்காதீங்க. நாங்க போடுற கோடை தவிர தாண்டாதீங்க என்கிற முறையில் நாம் எடுத்த இந்த நடவடிக்கை எந்த சட்ட ஒழுங்கும் பாதிப்பில்லாமல், தொழில் அமைதியும் கெடாமல், அதே நேரத்தில் தொழிலாளருடைய அமைதியான முறையில் ஒரு போராட்டத்தை நிதானமாக அரசால் முடியாதை மற்றவரால் முடியாதை தொழிலாளருடைய கட்டுக்கோப்பான அமைப்பின் மூலமாக முடியும் என்பதை இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் நாம் சாதித்திருக்கிறோம், காண்பித்திருக்கிறோம். இந்த ஒற்றுமை தொடர்ந்து பேணி காப்போம். நன்றி, வணக்கம்.